பிரைஸ் த லார்ட். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொங்கலுக்கு இந்த கடலை சட்னியை நான் அரைச்சேன். கடலை, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, தேங்காய் வச்சு ரெகுலராக நம்ம அரைக்கிற இந்த தேங்காய் சட்னி தான் நான் அரைச்சேன். ஆனால் இந்த தாளிக்கலான்னு சொல்லி வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அரைச்சி வச்ச சட்னியை உள்ளே ஊற்றிட்டேன். பாருங்கள், சைட்லலாம் அப்படியே பிடிச்சிருச்சு. உடனே அது என்ன ஆச்சு, சூடு பட்ட உடனே அது வரைக்கும் நார்மலாக அந்த பொட்டுக்கல்ல சூடு பட்ட உடனே அப்படியே தனக்குள் இருக்கிற அந்த கெட்டித்தன்மையை அது என்ன பண்ணுது, வெளிப்படுத்தி உடனே கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தாங்க. அது வரைக்கும் பாக்ஸில் நல்லா இருந்துச்சு, அரைக்கிறப்ப ஒன்றும் தெரியலை. ஆனால் சூடு பட்ட உடனே அது தன்னுடைய கெட்டித்தன்மையை என்ன பண்ணிடுச்சு, வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஹோட்டலில், வீட்டில் எல்லாத்துலேயுமே இந்த பூரி மசாலா செய்கிறதாகட்டும், இல்லை இந்த கடலை மாவை வச்சு செய்கிற குருமாக்கள், எல்லாத்துக்குமே இந்த கடலை மாவு அல்லது பொட்டுக்கடலைகளை யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறாங்க. எதுக்காக? ப்ரைமரியாக என்ன அப்படின்னா, ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சூடு பட்ட உடனே நாம் ஆவிக்குரியவர்களாகவே ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், நம்முடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்திடுறோம். அது கோபமாக இருக்கலாம், அல்லது ஒரு இச்சையாக இருக்கலாம், அல்லது வாக்குவாதமாக இருக்கலாம், அல்லது ஒரு பழி சொல்லுகிறதா இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மேலே பழி போடுகிறதா இருக்கலாம். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம்? ஒரு கஷ்டம் வரப்போ, ஒரு நெருக்கம் வரப்போ, ஒரு பிரச்சனை வரப்போ, நமக்குள்ளே என்னதான் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் விசுவாசிங்கிற பேரில் இருந்தாலும், ஒரு தெய்வ ஊழியனாகவே இருந்தாலும் கூட சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிவிடுறோம், நம்மளுக்குள் இருக்கிற அந்த கெட்டித்தன்மைங்கிற ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை சீர்படுத்தவும், முற்றிலும் நமக்குள் இருக்கிற ஜென்ம மனுஷன் அழிந்து போகவும், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட நம்மை ஒப்பு கொடுத்தோம்தான், அடிக்கப்பட்டதான். ஆனாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்பப்போ ஒரு பணம் முழுசாக எரிஞ்சாதான் சாம்பல். முழுசாக எரியாமல் கொஞ்சம் பகுதிகள் இருக்குன்னா அது ஒரு நாற்றத்தை கொடுக்கும். சில நேரங்கள் நம்ம சாம்பல் போல் இருக்கிறோம், சில நேரங்கள் கொஞ்சம் எரியாமல் போன நாற்றம் அடிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம சீர்படுத்த ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.